வணக்கம் தினமலர் யூஎஸ். நீங்கள் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஃபைட் கிளப். அபாஸ் அன்சாரி அகமதுடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் வடச்சென்னையில் மிக முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ராஜன் கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அவர் இருக்கார். பட் அவருக்கு ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுட்பால்னால் அவருக்கு பயங்கர உயிர். அதுக்கு மேலே அவருக்கு உயிர் அப்படின்றது பாக்ஸிங். அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அந்த தம்பி நிறைய தவறுகள்லாம் செய்கிறாரு. ஒரு நாள் அவங்க தம்பி ஒரு பெரிய தப்பு செஞ்சிடறாரு. தட்டி கேட்குறாரு அவங்களுடைய அண்ணன். அப்போ அவர் பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுறாரு. எப்படி நம்ம அண்ணன் நம்மளை இப்படி ஒரு வார்த்தை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எப்படியாவது உங்கள் அண்ணனை தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் நாம் நினைக்கிற பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. திடுதுப்புன்னு அதே நாள் ராத்திரி ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது அவங்க வீட்டுக்கு. இந்த தம்பி கேரக்டர் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்க போனால் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் அவங்க அண்ணனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க அண்ணனை சாகடிச்சிடுறாங்க இந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் இந்த தம்பி கேரக்டரும். ஒரு 10 வருஷத்துக்கு கழித்து மறுபடியும் இந்த ஒரு தம்பி கேரக்டர் ஊருக்கு வராரு. அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் அதே ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கார். பட் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க ஃப்ரெண்டை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சின்ன முயற்சி கூட பண்ணாமல் இருக்கார். அப்போ இவருக்குள்ளே ஒரு பெரிய வலியும் வேதனையும் ஏற்படுது. ஏண்டா, நீ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எங்கள் அண்ணனையே நான் சாகடிச்சிட்டு உனக்காக நான் ஜெயிலுக்கு போனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. அது எப்படி நடக்கலாம்? என்னை நீ யூஸ் பண்ணிக்கிட்டல, அதே மாதிரி நான் ஒரு ஆளை ரெடி பண்ணுறேன். நீ எப்படி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டோ அதே மாதிரி நான் அவனை யூஸ் பண்ணி உன்னை எப்படியாவது சாகடிக்கிறேன்டா அப்படின்ற ஒரு பிளானை போட்டுற. அந்த பிளான் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிளாட்டை கேட்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒன்லைனை பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா ஒரு பெரிய மேஜிக் ஒன்று பண்ணுறாரு. ஏன்னா படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெடிக்டபிளான சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ரெகுலரான ஒரு சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரெகுலர் சீன்ஸுக்கு இவர் பின்னாடி கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அந்த சீனை நம்மளால் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு, இல்லை டவுட்டே இல்லை. இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி லியான், அவரும் எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. இந்த படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்தே அவருடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு சில படத்தில் எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் பேசிட்டு அந்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த படத்தில் அது ஃபீல் ஆச்சு. மிக முக்கியமாக படத்தோடைய எண்டாகட்டும், படம் முழுக்க நிறைய நான் லீனியர் கட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி எதனால் படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க காலையில் அப்படி எழுந்துப்பாங்க, பெட்லேருந்து அப்படி கீழே விழுவாங்க, மறுபடியும் மறுநாள் காலையில் எழுந்துப்பாங்க. ஒரு மாதிரி ரொட்டேஷனில் அந்த கேமரா வர மாதிரி ஒரு மூமெண்ட்டை காட்டியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணால் தான் அந்த மாதிரியான ஒரு அவுட் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அப்படி ஒரு அவுட்டை இந்த ஒரு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த எடிட்டர் கிருபாகரனுக்கும் சரி, படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் லியானுக்கும் சரி ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லியானோட ஒர்க் இது மட்டும் கிடையாது. இந்த படத்தில் நிறைய சேசிங் சீக்வன்ஸ் இருக்குது. அவருடைய கிம்பிளில் கேமராவை போட்டுட்டு ஓடி இருக்கார். அது நல்லாவே தெரியுது. நீங்கள் ரெகுலராக ஒரு ஆள் ஓடுறது அப்படின்றது வேறு. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஒருத்தன் அவ்வளோ வேகமாக ஓடி இருக்காருன்னா அவரை விட இவர் வேகமாக ஓடிடணும். அப்போ தான் அந்த ஒரு சீக்வன்ஸை ரொம்ப கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டை இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட்டும் விஜயா இருக்கட்டும், இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்கட்டும், மிக முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ண அவினாஷ், அது மட்டும் இல்லாமல் சங்கர் தாஸ், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு சின்ன ப்ளே. மிக முக்கியமாக அவினாஷை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் அந்த பாடியாகவும் அந்த லுக்காகவுமே சரி டோட்டலாக மாறுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்பவே எங்காக இருக்கார். அப்படியே கட் பண்ணி ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு ஆளாக காட்டுறாங்க. அந்த ஒரு லுக்கில் அவர் இருக்கார். அவருடைய ஆக்டிங்கிறது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக நான் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. வில்லத்தனம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒரு பெரிய டைலாக்ஸ் பேசுறது, பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவருடைய சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அதை நிறைய இடத்துல காட்டுறாரு. மிக முக்கியமாக ஒரு இடத்துல இவருடைய அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு நம்மளுடைய ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஜாலியாக ஒரு கானா சாங் பாடிட்டு இருப்பாங்க. இவரும் அந்த சாங்கை என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருப்பார். அவங்கள தாண்டி அந்த ரூமுக்குள்ளே வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பாருங்க, மிரட்டி இருப்பான் மனுஷன். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது ஆக்ஷன். ஏன்னா
டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ராவாக ரகடாக காட்டியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த படத்தோடைய அந்த ஃபைட்லேயே வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. அது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு சண்டை நடக்குது அப்படின்னும்பொழுது அந்த சண்டையை நம்மளால் உணர முடிஞ்சுது. அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதை தாண்டி இந்த படம் சொல்ல வந்த அந்த விதம், ஏன்னா ஒரு நான் லீனியர் கட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தது சரி. ஆனால் அது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அந்த கதையில் ஒரு 2 நான் லீனியர் கட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதோட எங்கேஜ் ஆகி அந்த கதை போகிற போக்கில் அப்படியே போவாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மேஜர் சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த மேஜர் சீக்வன்ஸுக்கு ஒரு லீடு கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து ஒரு நான் லீனியர் கட் போயிட்டே இருக்குது. அது ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது டக்குன்னு ஒரு சில நேரத்தில் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடும். இது எதுக்காக இந்த சீன் வருது, ஓ ஆமாம் 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 இல்லை இதுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸ் போச்சு அப்படின்றாங்க. அது வந்து இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலை. இந்த படத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட போகிறோன்னு ஒரு பயத்துலேயே ஒரு படத்தை பார்ப்போம்ல, அந்த ஒரு ஃபீலை தந்துருச்சு. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபில் அது இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சு இருந்தது. படத்தோடைய செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா எதுக்குடா எல்லா சீக்வன்ஸுக்கும் இப்படி நான் லீனியர் பண்ணுறீங்க, அது இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. எப்பவுமே அந்த கதைக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இது ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிப்பாங்கள்ல, இந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இந்த கதை லீனியராக சொல்லியிருந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அழகான ஒரு கதையாக அமைஞ்சிருக்கும். அதை இவங்க பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு இருந்தது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது வடச்சென்னையாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், மிக மிக முக்கியமாக உரியடி விஜய் அப்படின்னாலே இந்த உரியடி அப்படின்ற படம் தான் நம்ம எல்லாருடைய மனசுலையும் நிற்கும். அந்த உரியடி படமாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்னு வரும்போது ஒரு ஆக்ஷன் படம்னும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஹை ரேஞ்சில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க ஃப்ரெண்டோடைய காதையை அறுத்துறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ண போகிறாரு, ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தால் அவர் ஒரு மாதிரி நார்மலாக அடிச்சுட்டு வர்றாரு. பட் அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் ஏன்டா அது இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சி வந்து மிஸ் பண்ணாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தந்தால் தான் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை எப்படி இவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. மிக முக்கியமாக அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா ஒரு ப்ளே போகுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக ஒன்று பார்க்கும்போது ஏதோ ஒன்று த்ரில்லிங்காக நடக்க போகுது அப்படின்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷரும் அந்த ஒரு டென்ஷனும் இருந்துகிட்டே இருக்குது ஆடியன்ஸுக்கு. அப்படி இருந்தால் கூட அந்த சீன் முடிவில் என்ன ஆகிடுது, சப்புன்னு ஆகிடுது. இதுக்காடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டிலலாம் பிஸ்மில்லாபாத் ஒன்று செய்ய போகிறோன்னுவாங்க. நம்ம ஒன்று பெருசாக கற்பனை பண்ணி வச்சுருப்போம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அது வந்து சாம்பார் சாதமாக இருக்கும். அந்த ரேஞ்சில் ஒன்று பண்ணிட்டாங்க. நம்ம ஒன்று பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு டக்குன்னு இந்தாப்பா சாம்பார் சாதம் அப்படின்றாங்க. அதுதான் ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது. இதை தாண்டி இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரெகுலரான ஒரு காட்சிகள். படத்தில் ஒரு லவ் சீக்வன்ஸ் வருது. அந்த படத்துக்கு சுத்தமாக அது தேவையே கிடையாது. ஒரு கமர்ஷியலாக ஒரு லவ் சாங் இருந்தால் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ஒரு லவ்வை கொண்டு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை தாண்டி கதை ஒருத்தர் மேலே போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ ஹீரோ மேலேனா அது ஹீரோ மேலேயே போயிட்டுருக்கணும். அப்படி அந்த ஹீரோ மேலே போனாலும் அந்த கதைக்கு அது தேவைப்படும். இல்லைனா நீங்கள் வெளியில் கூட போயிட்டு வரலாம். இந்த படத்தோடைய ஹீரோஸே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷ் நடிச்சிருக்காருல, அவருடைய கேரக்டர், அவருடைய ஃப்ரெண்டோடைய கேரக்டர் சங்கர் தாஸ். இவங்க 2 பேருக்குமான கான்ஃப்ளிக்ட் தான் இந்த கதை. அவங்கள சுற்றி தான் அந்த ஒரு கதைக்களமே இருக்குது. இவங்க அதை விட்டுட்டு ஹீரோ விஜயை நிறைய ஃபோக்கஸ் பண்ணும், அவர் மேலே நிறைய கதை ட்ராவல் பண்ணும் அப்படின்னு காமிச்சது தான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். இதை தாண்டி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தில் நான் பார்த்தது, இந்த படத்தில் ஒருத்தருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுவார். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒருத்தர் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் கிண்டல் பண்ணும். ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு சீக்வன்ஸில் கூட அவர் கிண்டல் பண்ணுற மாதிரியான காட்சி வரவே இல்லை. அதுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் மொத்த பேருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பட் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தில் பெருசாக நான் என்ன பார்க்குறேன்னா, வடசென்னை அப்படின்னு ஒரு கதைக்களம் வந்தாலே இவங்க எல்லாருமே என்ன காட்டுறாங்கன்னா, முழுக்க அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க. இந்த கஞ்சா விற்கிறது, தம் அடிக்கிறது, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும்னு சொல்லிட்டு எதனால் நீங்கள் தொடர்ந்து அந்த மக்களையே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து எண்டாகிற வரைக்கும் எல்லார் கையிலையுமே அந்த சிகரெட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த சீக்வன்ஸை நீங்கள் கட் பண்ணி தூக்குனாலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ஃபுட்டேஜ் எடுத்துலாம். அந்த அளவுக்கு எதனால் இந்த கதைக்களத்தை நீங்கள் அப்படி காட்டணுன்றது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த படமாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த படத்தில் என்ன தான் சொன்னாங்க அப்படின்ற ஒன்று யோசிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது.
ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்தில் இந்த மெசேஜ் இருந்து இந்த படம் என்ன இப்படி என்டர்டெயின் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு பதிலோட நம்ம வெளியில் வருவோங்களா. ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப பிளாங்காக ரொம்ப எம்டியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம உரியடி விஜய் கிட்டேருந்து இப்படி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த படங்கள் அந்த மாதிரியான ஒரு படங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக கருத்து ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம ஒன்று படம் போய் உட்காந்து பார்க்குறோம். பட் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே. அது ஆனால் டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று தராங்க தெரியுங்களா. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அது ஒரு ஆடியன்ஸாகவும் சரி ஒரு ஃபேனாகவும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை கொடுத்துட்டாங்களேன்ற ஒரு பெரிய கஷ்டம் எனக்குள்ளே இருந்துச்சு. இதை தாண்டி நீங்கள் ஃபைட் கிளப் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.